விடுதலைக்காக மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டினும் வென்றிடுவோம். திறமையால் இங்கு மேல்நிலை சேர்வோம், தீய பண்டைய நிகழ்ச்சிகளை தேய்ப்போம் என்கின்ற பாரதியாரின் புரட்சி வரிகளுக்கிணங்க நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை கலந்தாய்விற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் உட்பட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மெல்லினத்திற்கோர் வள்ளினம், வீரவாள் ஏந்திய பெண்ணினம், சிவகங்கை சீமையில் பூத்திட்ட போரினம், புறநானூற்று வீரமங்கை பெண்ணியத்தின் பேராண்மை, நமது வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களின் வழிவந்த வீர மறத்திகள் அனைவரும் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கும் இந்த காலமானது வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கிடையாது. பன்னெடும் காலமாகவே அடிமைப்பட்டு கிடக்கும் நம் தமிழ் சமூகத்தை மீட்சிக்காகவும், சமூகம், சமத்துவம், பெண்ணியம், பெண் விடுதலை இப்படி வெறும் கவர்ச்சி வார்த்தைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வஞ்சக வார்த்தைகளால் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட சூழ்ச்சியாளர்களுக்கும் அதே பன்னெடும் காலமாகவே மண்வளம், மலைவளம், கனிம வளம் மட்டுமல்லாது அதனினும் மேலான மொழி, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் இவை அனைத்தும் தொடர்ச்சியாக சூறையாடப்படுவதையும் கொள்ளை போவதையும் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அரசியல், அது தமிழ் தேசிய அரசியல். இதை கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டியமைத்து புத்துயிர் கொடுத்து புது குருதி பாய்ச்சி கொண்டிருக்கும் நமது தமிழ் தேசிய அரசியலுக்கும் இந்த திராவிட சூழ்ச்சியாளர்களுக்கும் இடையேயான ஒரு அரசியல் சனநாயக போர் அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சனநாயக போர்ல பெண்களாகிய நம்முடைய பங்கு எப்படி இருக்கணும்? இந்த திராவிட சூழ்ச்சியாளர்களுக்கும் சினிமா கொட்டகையிலிருந்து அரிதாரம் கூட அழிக்காமல் அப்படியே வந்திருக்கும் இந்த அரசியல் வேடதாரிகள் இவர்களிடமிருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பங்கு பெண்களாகிய நம்மிடம் இருக்கிறது. தாண்மை அகற்றி ஓர்மையில் ஒன்று கூடி நம் எதிரே இருக்கும் இந்த இன துரோகிகளையும் எதிரிகளையும் வென்று காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். பெண்களுக்கு ஏன் இதுல முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னா, நமக்கு முந்தைய தலைமுறை, நம்முடைய தலைமுறை, நமக்கு அடுத்த தலைமுறை, இப்படி இந்த 3 தலைமுறைகளையுமே நாம் ஒரு நேர ஒரு வீட்டில் நாம் சந்திக்கக்கூடிய இடத்தில் பெண்களாகிய நாம் இருக்கின்றோம். அப்பொழுது நமது இலக்கை நாம் இன்னும் கூர்மையாக வேண்டும். ஒரு இல்லத்தில் ஒரு பெண்ணை நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியத்தை புகுத்தினாலே போதுமானது. அவர்களின் மூலம் அது அந்த இல்லத்தில் தமிழ் தேசியம் பரவும். தரணி எங்கும் தமிழ் தேசியம் தழைத்து ஓங்கும் இந்த வேளையில் சில சில்லறை தற்குறிகளின் வரவுகளை கண்டு நாம் எந்த சூழ்நிலையிலும் கலக்கம் அடையக்கூடாது. இதற்கு முன்பு நாம் எப்படி களமாடினோமோ அதற்கு சற்றும் குறையாமல் அதே போர்க்குணத்தோடு நாம் களமாட வேண்டும். இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தின் வெற்றிக்காக தினம் தினம் களத்தில் வந்து போராடும், தெருக்கோடியில் நின்று தன் உரிமைக்காக போராடும் நம் தமிழ் மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டங்களையும் கையில் எடுக்கும் எம் உயிர் அண்ணன், நம் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழ் சீமான் அவர்களின் கரங்களை நாம் ஒவ்வொருவரும் வலுப்படுத்த வேண்டும். வெறும் இடஒதுக்கீடை நாம் கட்சியில் இடஒதுக்கீடை மட்டுமே பெற்றுக்கொண்டு இடைவெளி விட்டு நிற்காமல் கட்சியின் அனைத்து நிலை களப்பணிகளிலும் நாம் நமது பங்கினை செலுத்த வேண்டும். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் வரிகளை நினைவில் கொண்டு வருகின்ற 2026 படைப்போம் புதிய வரலாறு. நமது இலக்கு என்றுமே ஒன்றுதான், அது நம் இனத்திற்கான விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர்.